நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுபே எங்க இருக்காரு? அதான் அங்க உள்ள இருக்காருக்கா. ஆ. என்னங்க இப்படி நிக்கிறீங்க? வேற எப்படி நிக்கலாங்க? நீங்க எப்படி வேணா நில்லுங்க, நான் அத சொல்லல. இப்படி பிரஷும் கையுமா? இதுல என்ன இருக்கு? மாப்பிள்ளை பிரஷ் பண்ண கூடாதோ? அதுக்கு இல்லைங்க, மாப்பிள்ளனா காலையிலே எந்திரிச்சு ரெடியா இருக்க வேணாமா? இப்படி மூஞ்செல்லாம் நிறைய பூசிட்டு இருக்கீங்க. லக்ஷ்மி வந்துகிட்டு இருக்கா. இந்த கோலத்துல உங்களை பார்த்தா கல்யாணமே நின்னுடும். லட்சுமிக்கு வந்துட்டு இருக்காளா? நீங்களும் என்ன வச்சு காமெடி பண்ணுதீல? என்னங்க கல்யாண வீட்டுல யாரையும் காணோம்? எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாவ. இனிமே தானே எழுப்பி வருவாங்க. ஆஹா இல்ல, ஆள் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுது. கொடுத்ததே 50 பத்திரிக்கை தான், அதுக்கு 150 பேர்லாம் வந்திருக்காங்க. இந்த கிரௌடே நம்மளால சமாளிக்க முடியாது. இதுக்கு மேல என்ன வேணும்? இல்ல, நேத்துக்கு பார்த்ததுல யாரோ குறையற மாதிரி தோணுது. ஓ, நீங்க அதை சொல்லுதீங்களா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீல. அந்த மொனையில இருக்க தவல் கோஷ்டி தானே? அது வேற ஒண்ணும் இல்லைங்க. ஒரு நாளைக்கு 1000 ரூபான்னு தான் அந்த கோஷ்டியை நான் புக் பண்ணிருந்தேன். நேத்து என் பங்காளி ஒரு பாட்டு சேர்த்து பாட சொன்னதுக்கு 200 ரூபாய் கூட கேட்டான். அது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு அனுப்பிட்டோம்ல. அதனாலதான் அந்த இடம் காலியா இருக்கு. உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? ஏங்க, நான் இவ்வளவு கதை சொல்லுதானே. கல்யாண வீட்டுல யாரையும் காணல, யாரையும் காணல, யாரையும் காணலன்னு கேட்டதுக்கு நீங்க ஒரே ஒரு ஆளை காணலான்னு சொல்லியிருந்தா நான் சொல்லிருப்போம்ல. யார் அந்த ஒரே ஒருத்தர்? நீங்க யார தேடுதீங்களோ அவன் தான். சரவண மாப்பிள்ள தானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் யாரையும் தேடல. சரி, நீங்க தான் தேடல, நானே சொல்லிருந்தேன். சரவண சமையல் கட்டுல இருக்கான். கிச்சன்லயா? ஆமாங்க, லோக்கல்ல ஒரு சமையல்காரனை ஏற்பாடு பண்ணியிருந்தேன். அவன் சரியில்லை. இன்னைக்கு ஒரு நாள் சமையலுக்காக மதுரையில இருந்து தவசி பிள்ளையால வர சொல்லியிருக்கு. ரொம்ப ஃபேமஸான சமையல்காரர்ல. வார வழியில வண்டி ஏதோ பஞ்சரான், ஆள் இன்னும் வந்து சேரல. அதான் இன்னைக்கு சமையலுக்குன்னு சரவணான சமையல் கட்டுல விட்டுருக்கேன். அவரு போய் கிச்சன்ல என்ன பண்ணுவாரு? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? காலேஜ் டேஸ்ல நாங்க சரவணா இல்லாம டூருக்கே போக மாட்டோம். ஏதோ ஒருத்தர் 2 பேருக்கு சமையல் பண்ணணும்னா நாங்க சமையல் பண்ணி ரெடி பண்ணிடுவோம். ஆனா ஒரு கும்பலுக்கே சமையல் பண்றதுல சரவணன் தான் கில்லி. அவன் அடிச்சுக்கிட்ட ஆளே இல்லல்ல. ஓவரா பில்டப் பண்ணாதீங்க. நிஜமா தாங்க சொல்லுதேன். அவன் சரவணா இல்ல, ஒரு நடமாடும் சரவண பவன். சும்மா கரண்டியை கையில எடுத்தாம்னா சமையல் அள்ளும். சமையல்காரன் வரலான்னு தெரிஞ்சதும் வேட்டியை மடிச்சு கட்டிட்டுல சமையல் கட்டில இறங்கிட்டான். காலையில குடிச்சிருப்பீல நீங்க இது வரைக்கும் சுவைக்காத ஒரு வித்தியாசமான ப்ரூ காபி. அது நம்ம சரவண கைப்பக்குவம் தான். காஃபில எவ்வளவு வெரைட்டி பாருங்க. பொண்ணு வீட்டுக்கு தனி, மாப்பிள்ளை வீட்டுக்கு தனின்னு பிரிச்சுலாம் மேய்தான். ஓ, பாப்போம் பாப்போம். அப்படி என்ன பிரமாதமா சமைச்சிட போறாருன்னு பாக்குறேன். கிச்சன் எங்க இருக்கு? அங்க அங்க. ம்.